அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ வாட்ஸ்அப் வர்சஸ் டெலிகிராம் வர்சஸ் சிக்னல் எந்த ஆப் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் வீடியோ நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஆப் பெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 420 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே டெய்லி 2 GB டேட்டா ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேண்டமிக்னால வந்து எல்லாருமே ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 GB டேட்டா வந்து கிட்டத்தட்ட 9 லட்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், பாலிடெக்னிக், இன்ஜினியரிங் காலேஜஸ், அதே ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபண்டட் ப்ரைவேட் காலேஜஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்கள் காலேஜ் இந்த லிஸ்ட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு டெய்லி 2 GB டேட்டா ஆஃபர் அவைலபிளாக இருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்காக. வாட்ஸ்அப் யூசர்ஸ் நிறைய பேருடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லை குரூப் இன்வைட் லிங்க்கும் வந்து கூகுள் சர்ச்சில் வந்து ஓப்பனாக அவைலபிளாக இருந்ததாக வந்து ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்வைட் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 இன்வைட் லிங்க் வந்து ஓப்பனாக அவைலபிளாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை நிறைய பேருடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், அதாவது அவங்களுடைய பேர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இது மூணுமே அவைலபிளாக இருந்ததாக வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த பிரச்சனை ஆல்ரெடி 2019 இருந்தது, ஒரு பெரிய இஷ்யூ ஆகி வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் சரி பண்ணாங்க. இப்போ மறுபடியும் 2021 இந்த மாதிரி 1500 குரூப் இன்வைட் லிங்க், அதோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இது ரொம்பவே ரிஸ்கியான விஷயம். கூகுள் சர்ச்லேயே இது அவைலபிளாக இருக்குது அப்படிங்கும்போது வாட்ஸ்அப் எவ்வளோ தூரம் செக்யூர் அப்படிங்கிறது வந்து இதிலே தெரியுது. வாட்ஸ்அப்புடைய லேட்டஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் டேட்டா ப்ரைவசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு இது அக்ரி கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் வந்து ஒரு சேஃபான மெசேஜிங் ஆப்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக ஷிஃப்ட் ஆகிறது வந்து சிக்னல் மெசேஜிங் ஆப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. எஸ்பெஷலி ஆப் ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பை விட அதிகம் பேர் வந்து சிக்னலை வந்து டவுன்லோட் பண்ணுறதா தெரிய வந்திருக்கு. ஏன்னா வந்து இந்த டேட்டா ப்ரைவசி டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு தான் வந்து நாட் நவ், அக்ரி அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதே வந்து ஐஃபோன் யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் அக்ரி மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஒன்று அக்ரி பண்ணணும், இல்லைனா வேறு ஆப்க்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து சிக்னல் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ ஆப் ஸ்டோர்லையும் இது டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது ஃப்ரீ ஆப்ஸில். ஜியோ யூசர்ஸ் எல்லாருக்குமே 2021 ஐயூசி சார்ஜஸ் கிடையாது அப்படின்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு கீழே ஆல்-இன்-ஒன் ப்ரீபெய்ட் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 பிளான்ஸ் வந்து இப்போ ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ₹75 ஆரம்பிச்சு ₹185. ₹75 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் காலிங், 28 days வேலிடிட்டி, 100 SMS கூட வந்து 0.1 GB டேட்டா கிடைக்கும். அதே ₹125 பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 0.5 GB டேட்டா கிடைக்கும், அதாவது 500 MB டேட்டா, 28 days வேலிடிட்டி. இதுவும் வந்து அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ், 300 SMS இருக்குது. அதே ₹185 ப்ரீபெய்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 2 GB டேட்டா, இது கூடவே உங்களுக்கு அன்லிமிட்டட் கால்ஸ், SMS இருக்குது. அடிஷ்னலாக காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜியோ ஆப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்-இன்-ஒன் ப்ரீபெய்ட் பிளானில் இப்போ ரிவைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூகுள் ஃபோன் ஆப்பில் கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல உங்களுக்கு பிக்சல் டிவைசஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து சில OEMs, அதாவது ஷாமி டிவைசஸ், நோக்கியா எல்லாமே உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணும். ஆனால் இனிமேல் இவங்க கொண்டு வர போகிற ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ரெக்கார்ட் அனானிமஸ் கால், இந்த ஃபீச்சர் தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கான்டாக்ட்ஸில் இல்லாத நம்பர்லேருந்து ஒருவேளை நீங்கள் கால் ரிசீவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகி ஒரு ஃபைலாக சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய கான்டாக்ட்ஸில் இல்லாத நம்பர்ஸ்க்கு மட்டும்தான், கான்டாக்ட்ஸ்லேருந்து வந்ததுன்னா வந்து இது எனேபிள் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காது. அவங்களுடைய கோடிங்கில் வந்து இப்போ ரிவீலாக இருக்குது. கூடிய விரைவில் இந்த ஃபீச்சரும் இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் வந்து ஆப்பிள் அவங்களுடைய 12 சீரீஸ் லான்ச்சில் வந்து பாக்ஸ் கூட சார்ஜர் கொடுக்காம எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் அவங்களுடைய கேல்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸுடைய காஸ்டிங் கேல்குலேட் பண்ணி ஃபைனலாக வந்து சார்ஜருடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து $4.2 அப்படின்னு கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்களுடைய சேல்ஸ் ப்ரொஜெக்ஷன், அதாவது ஒரு வருஷத்தில் எவ்வளோ இவங்க சேல் பண்ணுவாங்க அப்படின்னு கேல்குலேட் பண்ணி இவங்க கொடுத்துருக்க ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $264 மில்லியன் வரைக்கும் ஆப்பிள் வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஐஃபோன் 12 சீரீஸில் பாக்ஸ் கூட சார்ஜர் கொடுக்காம அவங்களுடைய ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $264 மில்லியன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் வந்திருக்கு. நோக்கியாவுடைய 6.3
அஃபிஷியல் ரெண்டர் இமேஜ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.3 எந்த பேரில் லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. இது 2021 இவங்க லான்ச் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க ரெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியர் சைடில் உங்களுக்கு குவாட் கேமரா ஓரியோ மாடலில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேனல் வாட்டர் ட்ராப் நாச்சில் இருக்குது. பெசல்ஸ் எல்லாம் ரொம்பவே தின்னாக இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல்ஸ், பவர் பட்டன் இருக்குது. கூடவே கூகுள் அசிஸ்டன்ட் கீயும் இங்கே தெரியுது. டைப் சி போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக் எல்லாமே வந்து இந்த ரெண்டர் இமேஜில் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த அவுட்லுக்கோட நோக்கியாவுடைய 6.3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2021 லான்ச் ஆக போகிறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. விவோவுடைய சப் பிராண்ட் iQoo கீழே வந்து 5 மாடல்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. இது விவோவுடைய iQoo 7, அதுக்கப்புறம் U சீரிஸ், Z சீரிஸ் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுறாங்க. இதோட சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ரைஸிங்கும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ iQoo 7 ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஸ்னாப் ட்ராகன் 888 இவங்க லான்ச் பண்ண போகிறதா பார்த்துருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இதில் லிஸ்டிங்காக இருக்குது. அது விவோ iQoo Neo 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்னாப் ட்ராகன் 888 தான். பட் இதில் வந்து 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அதே iQoo Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மீடியாடெக் டைமென்சிட்டி சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே iQoo Z3X அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 820 இவங்க கொடுக்கலாம். அதே விவோடைய iQoo U சீரீஸில் விவோ iQoo U3X இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 700 கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 மாடல்ஸுமே 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு இந்த வருஷம் தான் 2021 இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. சாம்சங்குடைய பாப்புலரான A சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி A51, A71 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் அகைன் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் இப்போ அரௌண்ட் உங்களுக்கு 2000 rupees வரைக்கும் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. A71 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் இதோட விலை வந்து 27,499க்கு 8GB RAM வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. அதே A51 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6GB RAM வந்து 20,499, 8GB RAM வந்து 22,499க்கு இப்போ உங்களுக்கு ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லா இடத்துலையும் இந்த ப்ரைஸ் கட்டோட அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க Redmi K40 உடைய லான்ச் டேட் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் லான்ச் டேட் தான். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் Poco X4 இந்த பேரில் ரீபிராண்ட் ஆகி வர போகிறதா ரூமர்ஸ் இருக்கிறதுனால இதோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி 20th 24th லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ட் லான்ச் டேட் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாலையும் லான்ச் ஆகலாம் ரீபிராண்ட் ஆகி Poco பிராண்டு கீழே. அது மட்டும் இல்லை Redmi K40 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனாக இல்லாமல் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த சீரீஸ் கீழே இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதில் K40 Pro வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 888, K40ல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப் ட்ராகன் 775 இல்லைனா 777. அது மட்டும் இல்லை K40ல் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லேட்டஸ்ட்டாக மீடியாடெக் லான்ச் பண்ண போகிற மீடியாடெக் டைமென்சிட்டி 2000 சிப்செட் இதில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ இந்த சீரீஸ் அதாவது ரெட்மியுடைய K40 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அட்டகாசமான ஸ்பெசிஃபிகேஷனில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் இதில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி Poco கீழே லான்ச் பண்ணுறாங்கன்னு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது இதோட ஸ்பெசிஃபிகேஷன். அதோட Xiaomiயுடைய Mi 11 Lite இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஆல்ரெடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்துருந்தோம். ஸ்னாப் ட்ராகன் 732Gயில் இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்கிறதுனால இது Mi 11 Liteஆ லான்ச் ஆகுமா இல்லை Poco F2 இந்த பேரில் லான்ச் ஆகுமான்னு தெரியல. அது மட்டும் இல்லை ரீசெண்டாக Pocoவுடைய Ask Me Anything அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் Poco வந்து டைமென்சிட்டி சிப்செட்டோட வருமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5G வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதோட Poco F2 ஸ்னாப் ட்ராகன் 732Gயில் தான் லான்ச் ஆகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் இதை பற்றி நான் பேசுவேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ Poco F2 பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வரும். நம்மளுடைய டெக் நியூஸ்லையும் நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததான் எனக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். கூகுள் ஃபோன் ஆப்பில் வரப்போகிற புது ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லுது. அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், கூகுள் ஃபோன் ஆப்பில் வரப்போகிற புது ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லுது. அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்ததுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் சிக்னல் ஆப். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அப்துல்லா. கங்க்ராச்சுலேஷன் அப்துல்லா. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm gift voucher வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.